வணக்கம். நம்ம அண்ணன் ஒருத்தர் இந்த ஆடு மாடுகள் மற்றும் மரங்களுக்கெல்லாம் மாநாடு எடுக்கிறத விட்டுட்டு அதெல்லாம் முடிச்சிட்டாப்புல. இப்போ மலைகளை காப்பாற்ற போகிறேன், மலைகளுக்காண்டி மாநாடு எடுக்க போகிறேன் அப்படின்ட்டு போயிருக்கார். பண்ண போகிறாராம். இந்த மாதிரியான நபர்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கலான் இருக்கேன். திரு சீமான் தங்கி இருக்கக்கூடிய வீடு இருக்குல்ல, அது வாடகை வீடு தான் சொல்கிறாங்க. ஓகே, அந்த வீட்டுக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு செங்கல்கள் மற்றும் மணல்கள், கல்லுகள், சிமெண்டுகள், இரும்புகள் எத்தனை பயன்படுத்தப்பட்டிருக்கும்? எத்தனை டைல்ஸ் ஒட்டியிருப்பானுங்க? எத்தனை மார்பிள் ஒட்டியிருப்பானுங்க? சரி, அண்ணன் போகிற காரில் எத்தனை கிலோ இரும்பு பயன்படுத்தியிருப்பானுங்க? இல்லை, அதெல்லாம் எங்கேருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆகாயத்திலேருந்து அவங்க பாட்டி எதுவும் நிலாவிலேருந்து கொட்டுச்சா? தமிழ்நாட்டிலேருந்து நான் வாங்கலப்பா அப்படின்னு அவர் சொன்னார்னா, அப்போ தமிழ்நாடு மட்டும்தான் ஊரா? தமிழ்நாடு மட்டும்தான் ஊரா? அவன் வேற எங்கே இயற்கை வளத்தை அழிச்சாலும் அது இயற்கை வளத்தை அழிக்கிறதா தானே அர்த்தம். அப்புறம் எப்படி நீ மலையாளுக்கு மாநாடு போட போச்சு? வீடு கட்டாமல் நான் ஓலை கொட்டாயில் இருக்கிறப்பா, இது மரத்துலேருந்து பிஞ்சு விழுகிற அந்த ஓலையில் தான் நான் தங்கியிருக்கேன்னு சொல்லியிருந்தேன்னா ஓகே, உன்னோட கொள்கை ஓகே. நீ மாடி பங்களா வீட்டில் தங்கியிருக்கிற, சொகுசான காரில் ட்ராவல் பண்ணுற, இது எப்படி வந்திருக்கோன்னு கொஞ்சமாவது யோசிச்சிருந்தீங்கன்னா நீ மலைகளுக்கு மாநாடுகளுக்கு போயிருப்பியா?